இப்போது சம்பள உயர்வு என்பது எல்லா பகுதிகளிலும் அதிகமாகிக் கொண்டே வந்தபோது 2014 15,000 ரூபாய் சம்பளத்திற்கு அதிகம் உள்ளவர்களுக்கான சலுகையை இந்த திட்டம் வழங்கவில்லை. இதனால் முதலில் கேரளா ஹைகோர்ட்டிலே ஒரு வழக்கு தீர்ப்பு வந்தது. அதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டிலே வழக்கு எடுத்தார்கள். இப்போது அந்த தீர்ப்பின் காரணமாக இந்த திட்டம் அமுல்படுத்தப்பட்டது. என்ன அடிப்படை சம்பளம் வாங்கியிருக்கிறார்களோ அந்த அடிப்படை சம்பளத்தின் மீது பென்ஷன் கணக்கிடுமாறு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. அந்த அடிப்படை சம்பளத்தை நிர்ணயிப்பதற்காக ஏற்கனவே ஒரு விண்ணப்பம் கொடுத்திருக்க வேண்டும், ஒப்புதல் கொடுத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது. அந்த நிபந்தனையான ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் பலரிடம் கைவசம் இல்லை. 2014க்கு பிறகு இபிஎஃப்ஓ நிறுவனம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வாங்கவே இல்லை. அதனால் அவர்கள் திரும்பவும் கொடுப்பதற்கான காலக்கெடுவை கொடுத்தார்கள். மே 3ஆம் தேதி வரை இந்த ஆண்டு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் விடுபட்டவர்கள் அல்லது புதியவர்கள் பென்ஷன் வேண்டிய பழைய விண்ணப்பதாரர்கள்